நேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருக்குமே இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட அரக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே எல்லோரை நினைத்தபடியே இன்று மீண்டுமான இனிநாத நாளாக அமையட்டும். வழமை போலவே அத்தனை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றது. சிந்தனை நேரம் பொற்சொல் அறிவு களஞ்சியம் தொடர்ந்து சேகர் அவர் நிகழ்ச்சி இருக்கா இல்லையா பார்த்துவிட்டு சொல்கின்றேன். தொடர்ந்து வஜிதாவின் நிகழ்வும் இருக்கின்றது. மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போலவே எல்லாமே இப்பொழுதும் ஆரம்பித்து விட்டது. 4:45 வாசிப்பரம்புரை அரும்பிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். என்ன ஜெயநாதன் அவர்களே? இல்லை, பின்னிறம் பயணம் பயணங்களும் இருக்கின்றது. தொடர்ந்து அதனை தொடர்ந்து லக்ஷண ஆட்சியாவின் நிகழ்ச்சியை தொடர்ந்து பயணம் பயிர்வும் தோப்போடு விஜயானந்தன் அவர்கள் யார் என்று வருகின்றார்? இன்னை மட்டக்களப்பிலிருந்து ஒரு கவிஞரும் ஒரு அரசு உத்தியோகஸ்தரும் ஒரு பங்கு பெற்றார். புத்தகங்கள் பேரு ஒரு கவிஞர் ஒரு அறிவிப்பாளர். அவற்ற பேர் கொலின் பேர் சரியா? அந்த நேரம் பாருங்கள், தாருங்கள். இப்பொழுது ஆரம்பமாகின்றது. இந்த நேரம் ஆரம்பித்த பிறகு பாருங்கள் பிள்ளைவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய காலை வணக்கம் சகோதரி கலவாணி மோகன். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்க? நல்ல உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் உற்சாகமா இருக்கோம் சகோதரி. நன்றி. அப்படி முதற்கண் இந்த நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்துக்களை சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் தாயத்துறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்த முடியும் சொல்லிக்கொண்டு அருளந்தீச்சமோட வெளிப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொலைதள சகோதரி 246 சொல்லிக்கொண்டு அப்பனே உங்கள் பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக வெளியில எந்தெந்த வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு உங்கள் சமூகம் கூடவிருக்க முடியும் எப்பிக்கிறதாப்பனே. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் இந்த ஆபத்துக்களோ இந்த கொள்ளைகளோ ஏற்படாத தாப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாப்பாக எடுத்த முடியும் எப்பிக்கிறதாப்பனே. அப்படி எங்கள் பார்த்து கோடான கொடி தொடர்ந்து எல்லோரையும் ஆசிர்வதி இங்கே வழிநடத்துங்க. இயேசுவின் ஈடுநேற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நேற்றைய தொடர்ச்சி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் இறைவாத 1-15 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமாய் மன்னிக்க வேண்டும். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர்கள் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார்கள். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லிஸ்திரியாவிலே ஒருவர் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் ஊனனாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் முழங்காதவராய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரை பவுல் உற்று பார்த்து இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவருக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிந்து நில்லென்று உயர்த்த சத்தத்தோடே சொன்னார். உடனே அவர் கொதித்தெழுந்து நடந்தார். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷருவம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று
விக்கோனியான் பாசையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை ஜூபித்தர் என்றும் பவுல் சுரசங்கத்தை நடத்தினவரானபடியினாலே அவரை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த ஜூபித்தருடைய கோயில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களே கூட அவர்களுக்கு பணிவிட மனதாயிருந்தார். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். தொடர்ச்சி சோதனை நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம். துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாதாளம் பேதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. ஆமென். நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. ஆமென். நன்றி, வணக்கம் சகோதரி. மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம் ராஜினி அல்பன் சார், வணக்கம். பாருங்க, வணக்கம். மாணவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று கொஞ்சம் கூடுதல் மருதமடை அன்னையின் திருச்சுருவ வரலாறு. 468 ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த மருதமடை அன்னையின் திருச்சுருவ வரலாறை சரித்திரங்கள் வருங்கால சந்ததியிற்காக ஏடுகளில் எழுதப்பட வேண்டும் என உன்னத நோக்கத்திற்காக பழைய பல ஏடுகளில் இருந்து ஆய்வு செய்யப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணம், யாழ்குடா பிரதேசங்கள், மாந்தை பெருநிலப்பரப்பு, மன்னார் தீவு போன்ற யாழ்ப்பாண இராச்சியமாக விளங்கின. அக்காலத்தில் இராச்சியத்தை சங்கிலிய மன்னன் ஆண்டு வந்தார். இந்தியாவின் தென்கரையோரங்களில் வசித்து வந்த கிறிஸ்தவர்கள் யாழ்ப்பாண இராச்சியத்தில் கிறிஸ்துவை பற்றி அறிந்திரா மக்களுக்கு வேத வசனங்களை சிறிது சிறிதாக போதிக்கலாயின. இவர்கள் மூலமாக தூய பிரான்சிஸ்கு சவேரியாரின் வேதம் போதிக்கும் ஆற்றலையும் புதுமையையும் கேள்வியுற்ற மன்னார் வாசிகள்
1544 இப்புனிதரை மன்னார் தீவுக்கு வருமாறு ஒரு தூதுக்குழுவினர் மூலமாக ஓலை அனுப்பினர். மிகுதி நாளை மருதமடு மாதாவே வனகுலத்தின் தாயாரே கருணையருட்சவமாலை கணிந்திடலாம் செய்தாயே மகிமை நிறை மாமணி மாதவருட்பூரணி மாதவம் மறுதருள மன்றாடாய் நின் சுகனை மருதமடு மாதாவே மனக்குலத்தின் தாயாரே கருணையருட்சவமாலை அணிந்திட நாம் செய்தாயே. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் அரசன் அண்ணா வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறை ஆட்சியும் இறை அருளும் நிறைந்திருக்க எல்லோரையும் வாழ்த்தி நிற்கின்ற வேளை இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறை ஆட்சியின் நல்வாழ்த்துக்கள். ஒரு நாள் ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றார், ஊருக்கு பக்கமாக ஒரு காட்டையொட்டி ஒரு ஆச்சிரமம், மக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து கொஞ்சம் தூரம். அந்த ஆச்சிரமத்துல ஒரு குரு மட்டும்தான் இருந்தார். அந்த குருவை சந்திக்க பகல் நேரத்தில் மக்கள் வந்து செல்வது. அவரும் தன்னிடம் வரும் மக்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி அனுப்பி வைப்பார். ஒரு நாள் குருவை காண்பதற்காக அவருடைய முன்னால் சீடர் ஒருவர் வந்தார். அன்று முழுவதும் அவர் குருவின் அருகிலே இருந்து அவரது உபதேசத்தை கேட்டார். இதனால் இருவருக்கு நேரம் போனது தெரியவில்லை. மாலை நேரம் முடிந்து இருள் சூழத் தொடங்கிவிட்டது. சீடர் அங்கிருந்து புறப்பட தயாரானார். குரு அவரை தடுத்து, இரவு நேரமாகிவிட்டது, இங்கேயே தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்பட்டு செல் என்றார். ஆனால் சீடரோ மறுத்து, இல்லை குருவே, எனக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கிறது, அதனால் இன்றிரவே இங்கிருந்து செல்ல வேண்டும். அதற்கு மேல் அவரை தடுத்து நிறுத்த விரும்பாத குரு, நல்லது, பத்திரமாய் போய் வா என்று விடை கொடுத்தார். ஆச்சிரமத்தின் வாசல் வரை வந்த சீடர் தயங்கியபடி நின்றார். வெளியே இருள் பரவி கிடந்தது. ஆச்சிரமத்தின் வெளிச்சத்தை தவிர வேறு எங்கும் ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லை. அப்போது சீடர் தடுமாறுவதை கவனித்த குரு உள்ளே போய் ஒரு விளக்கை கொண்டு வந்து சீடரின் கையில் கொடுத்து புறப்படு என்றார். தன்னுடைய மனநிலையை சரியாக கணித்துவிட்ட குருவை கண்டு பெருமிதம் கொண்ட சீடர் அவருக்கு நன்றி கூறிவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்றார். அவர் சிறிது தூரம் சென்றதுமே நில் என்றார் குரு. சீடர் நின்றதும் அவர் அருகே வந்த குரு அவர் கையில் இருந்த விளக்கின் தீபத்தை வாயால் ஊதி அணைத்துவிட்டு, இப்போது புறப்படு என்றார். சீடர் திகைத்து போய் குருவை பார்த்தார். அவரது பார்வையில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்ட குரு அவரிடம், எப்போதும் இரவல் வெளிச்சம் உனக்கு நெடுந்தூரம் துணைக்கு வராது, உன் விளக்கு உனக்குள்ளே இருக்கிறது, அது எரியாத வரை இந்த விளக்கினாலே எந்த பயனும் இல்லை என்று விளக்கினார். அதாவது, உன் உள்ளத்திலுள்ள கடவுள் என்னும் ஒளியை நீ உணரும் போது உனக்கு வெளியே வெளிச்சம் தேவைப்படாது. உன் கையில் உள்ள விளக்கு தேவை என்றால் உன்னில் உறைந்துள்ள கடவுளை நீ அறியவில்லை என்று பொருள். வாழ்க்கை முழுவதும் இதே இருள், இதே பாதைதான்
இருக்கப் போகிறது. ஆனால் உன்னிலுள்ள கடவுள் என்னும் ஒளியின் துணை கொண்டு மட்டுமே உன் பயணத்தை தொடர முடியும் என்றார். இப்போது சீடர் மன உறுதியுடன் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார். கடவுளை துணையாக கொண்டவர்கள் எப்போதும் எந்த விளக்கையும் எதிர்பார்த்ததில்லை. விளக்குடன் முன்னேறியவர்களை விட உள்ளத்தில் கடவுள் என்ற ஒளியின் துணை கண்டு முன்னேறியவர்கள் தான் அதிகமான அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவனே என்றுமுள்ள ஒளியாக இருக்கிறார். இறைவன் உறைந்துள்ள அந்த அகம்தான் நமது விளக்கு. அதுதான் நமக்கு இறுதி வரை ஒளி தந்து வழிகாட்டும் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் தந்து அருள் புரியும். ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இன்றைய நற்சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த தளத்திலே பிறந்த தினம், மகிழ்வான தினம், இறந்தவர்களுக்காக கரம் குவிக்கின்றவர்கள், இன்றைய தினத்திலே என்னுடைய பிள்ளை என்னை வந்து பார்க்குமா என்று ஏங்குகின்ற தாய் தந்தையர்கள், ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்குமா என்று ஏங்குகின்றவர்கள், இந்த தளத்திலே தங்களுடைய பணியினை ஆற்றுகின்றவர்கள், இதனை நெறிப்படுத்துகின்ற தாங்கள் அனைவரும் இறையாட்சியின் அருள் பெற்று நிறைவாக பணி செய்ய அருள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். தியானர்கள் வணக்கம். பாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடாமோனவர்களுக்கு, அனைத்து பாமோர்களுக்கும் எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு தேவந்தி தியானி. இந்த பாஸ்கா காலத்தின் 3ஆம் நாள் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 7047வது இலக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. சீடத்துவத்தின் மாட்சி என்பது மரணம் வரை இறைவனை பின்பற்றுவதுதான். இயேசுக்காகவும் அவர் மீது கொண்ட விசுவாசத்திற்காகவும் எத்தனையோ வேத சாட்சியில் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் ஸ்தேவான் யூத மனநிலையில் உள்ளவர்களையும் யூதர்களையும் மிக கடுமையாக பேசுவதையும் வாசிக்க கேட்கின்றோம். விருத்த சேசனம் இல்லாத உள்ளமும் செவியும் படைத்தவர்களே என்று கூறுகின்றார். பழைய ஏற்பாட்டுப்படி விருத்த சேசனம் கடவுள் தாமாக செய்துள்ள ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். திறந்த மனதில்லாதவர்களும் குறுகிய எண்ணம் கொண்டவர்களுமான இவர்கள் ஸ்தேவானுடைய போதனையை கேட்டு இயேசுவை அணிந்துள்ள விருப்பம் இல்லாத கடின உள்ளம் கொண்டவர்கள். எனவேதான் இவர்களால் ஸ்தேவானை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கல்லால் எறிந்து கொள்ளச் செய்கின்றார்கள். இயேசுடன் கேள்வி கேட்பவர்களும் நலமற்ற மனநிலை கொண்டவர்களுமாக இருக்கின்றார்கள். இயேசு யார் என தெரிந்து கொள்ளக்கூடிய சிறந்த மனமில்லா மக்கள் இயேசுவை பழிதீர்க்க வேண்டும் என்று என கல்மனம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இயேசுவை வாழ்வு தரும் உணவு, உலகிற்கு வாழ்வு தர வானிலிருந்து இறங்கி வந்தவர் என அறியாதபடி அவர்கள் உள்ளமும் சிந்தனையும் வேறுபட்டதாக இருந்தது. நாங்களும் சிந்திப்போம், செயல்படுவோம். இதழால் நன்றி சொன்னால் இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ. வாழ்வில் காட்டுதலே வானிறை கேட்கும் நன்றி, மனத்தாட்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னால் இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ. ஆறுதல் மொழி கூறி அன்பினில் வழிகாட்டி உயிர் தரும் உண்மையிலே உறவுகள் தருபவர்க்கே. இதழால் நன்றி சொல்லி இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ.
நன்றி வணக்கங்கள் வாழும். நன்றி வணக்கம் ஜனசரளே. வணக்கம் நேவிஸ் பிலிப் சரளே, வாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீர்களா? உற்சாகம். நீங்கள்? நாங்களும் உங்களை போலவே இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல் 31 உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்கிறது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொரியாக அல்லேலுயா அல்லேலுயா, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது அதிகாரம் 6 திருவசனங்கள் 30-35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகின்றீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கின்றீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டு உள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கின்றது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மகிழ்வார். இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக என்னுடைய நச்சினத்திலிருந்து 1380 என்னும் குறிப்பிடுவார்கள். ஊனாய் உயிராய் உணர்வாய் என்றும் கலந்து தேனால் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் என்கின்றது திருவாசக வரிகள். வானவர் உணவிது வழி நடப்போருக்கும் உணவாயிற்று. பல மறைகளிலும் இறைவனை எப்படியெல்லாம் வாழ்த்தி போற்றி வணங்குகின்றோம் என்பதை இந்த வார்த்தைகளில் நாம் காண்கின்றோம். நமது வாழ்வும் வாழக்கூடிய காலச்சூழலும் ஐம்புலன்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அதனையும் தாண்டி நாம் கடவுளை அறிந்து கொள்ள முடியும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத் தருகின்றார். கடவுளை நாம் விசுவாச கண் கொண்டு பார்க்க வேண்டும். கண்டு நம்புவது என்பது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள். பொதுவாக பார்த்தால் நம்புகின்றவர்களின் எண்ணிக்கைதான் இன்று அதிகமாக இருக்கின்றது. நமது வாழ்க்கை வெறும் கண்களால் பார்ப்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து வாழ்ந்தால் நாம் ஏமாளிகளாகவே இருப்போம். ஆனால் வாழ்வை நடக்கும் நிகழ்வுகளை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தால்தான் சரியான வழியில் செல்ல முடியும். இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்வதற்கு அரும் அடையாளங்களை செய்து காட்டுமாறு யூதர்கள் கேட்கின்றார்கள். எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதைவிட மெசியா சிறந்த அற்புதத்தை செய்வார் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் மேலோங்கி இருந்தது. அதனால் தான் அவர்கள் இயேசுவிடம் புதுமைகளை காண விரும்பினார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அவரிடம் அருங்குறிகள் கேட்கின்றனர். நாய் வாளை சுற்றி சுற்றி கடிப்பது போல் தங்கள் விருப்பங்களை திருப்தி செய்ய விளைகின்றனர். ஆனால் எது விரும்பியதை இறுதியில் தருமோ அதை ஒதுக்கி விடுகின்றனர். அதை அடைவதை விட்டு களைத்து போகின்றனர் என்கின்றார் புனித பெர்னார்ட். வாழ்வு தரும் உணவு நானே என்கின்றார் இயேசு. தெய்வீக நிலையை உணராதவர்கள் அன்றாட தேவைக்கு மட்டுமே இயேசு வேண்டும் என்றால் மனநிலை இறைவனை 2ஆம் நிலைக்கு கொண்டு நம்மை விட்டு செல்லும். இது பெற்றோரின் அன்பை காட்டிலும் அவர்களது சொத்தை உயர்வாக கருதுவது போல் ஆகும். இறை தேடலோடு நம்மில் கையில் நம்பிக்கையில் பயனளிக்கும் வாழ்வு உடலை மையப்படுத்தும் வாழ்வு அல்ல. இந்த பயணம் எதிர்பார்ப்புகளை கடந்தது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு திருப்தி, நிம்மதி, அமைதி, பூரணம் வாழ்வில் இருக்கும். அது இழப்பிலும் சிறக்கும். பணம், பதவி, பொருள், வசதிகளில் நிம்மதி கொள்ளும். நாம் இயேசு மட்டும் போதும், எனக்கு போதும் என்று எப்போது அறிக்கையிட போகின்றோம்?
இயேசு அளிக்கும் நிலையான அமைதி வாழ்வை நாம் பெற வேண்டுமெனில் அவரை நாம் பின்பற்ற வேண்டும். யூதர்களைப் போல் நாம் மன்னகர் சுகங்களில் மட்டுமே நிலைத்திருந்தால் இயேசுவில் நிலைத்திருக்கும் உண்மையான அமைதியை எம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நமது வாழ்வில் அமைதியை தர வல்லவர் இயேசு ஒருவரே. அவரை நாம் பற்றி கொண்டால் நம் வாழ்வில் கவலை கண்ணீருக்கு இடமே இல்லை. வாழ்வு என்பது வெறும் இருத்தல் அல்ல, அது வாழ்வை வாழ்வது. அத்தகைய வாழ்வை நமக்கு தரக்கூடியவர் இயேசு மட்டுமே. நற்கருணையையும் இயேசுவின் பிரசன்னத்தையும் அறியாமையின் மருந்தாகவும் சாவின் நச்சு முடிவாகவும் நித்தியத்திற்கும் கிறிஸ்துவில் வாழ வழிவகுக்கும். உடலையும் ஆன்மாவையும் குணமாக்கவும் விண்ணக நோக்கிய வழிப்பயணத்தை திடப்படுத்தவும் வழிவகுக்கின்றது என்கின்றார் புனித இஞ்ஞாசியார். மக்களுக்கு உயிரும் சக்தியும் தர இயேசு என்னும் வாழ்வின் உணவை விட உயர்வான உணவில்லை. இயேசு வாழ்வின் முழுமை. அவரை அண்டி வருவோருக்கு எந்த குறையும் இராது. நற்கருணை உயர்த்தும் உண்மை, உழைப்பு, எளிமை, ஏழ்மை, மன்னிப்பு மனிதரின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யும். இது ஒரு சடங்கல்ல, இது ஒரு வாழ்க்கை. இனி என் வாழ்வில் என்னாலும் இங்கே எந்த எல்லாமும் நீயாக வேண்டும் இறைவா. எம் வாழ்வின் ஆதாரமாகவும் ஆற்றலாகவும் உண்மை நாங்கள் உணர்வோமாக என்று வேண்டிக் கொண்டு எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழ் அனைத்தும் உமக்கு மட்டும் என் நிறைவா, என் தலைவா, என் நிறைவா, என் தலைவா. நன்மையை நூற்றும் நீரே, நலன்களின் தந்தை நீரே. நன்மையை நூற்றும் நீரே, நலன்களின் தந்தை நீரே. எம்மிடமுள்ளது அனைத்தையுமே உம்மிடம் நாம் பெற்றுக்கொண்டோம். எம்மிடமுள்ளது அனைத்தையுமே உம்மிடம் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆற்றலும் திறமைகளும் வெற்றியும் பெருமைகளும், ஆற்றலும் திறமைகளும் வெற்றியும் பெருமைகளும் எம்முழைப்பால் வந்ததல்ல, உம்மருளால் பெற்றுக்கொண்டோம். எம்முழைப்பால் வந்ததல்ல, உம்மருளால் பெற்றுக்கொண்டோம். எல்லா மாட்சிமையும் எங்கள் புகழனைத்தும் உமக்கு மட்டும் என் நிறைவா, என் தலைவா, என் நிறைவா, என் தலைவா என்று வேண்டிக் கொடுத்து மதிவாணிகளுடன் உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் என்ற சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து சிறத்து மேம்பட்டு கொண்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி உங்களிடம் நன்றாக விடைபெறுகிறேன் திருமதி வாணிமன் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வஜிதா மூமட்டர் வணக்கம். வணக்கம் பாணி. வணக்கம். பாருங்க, நலமாக இருக்கின்றீர்களா? நல்ல உற்சாகம். நீங்க அப்படியோ? இருக்கின்றேன். இந்த இணையம் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. நின்றுதான் வருகின்றது. அதை மன்னிப்போடு கேட்டுக்கொண்டு முன்னறிவித்தலாக தந்து கொண்டு சிந்தனை தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக இஸ்லாமிய மார்க்கம் இறுதியாக வந்ததாக எல்லோரும் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இறுதியாக வேதம்தான் வழங்கப்பட்டது கரிய ஆரம்பம். அப்படியானால் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதராக இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்படுகின்றது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதன் படைத்த போதே இஸ்லாமிய மார்க்கம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது.
இறுதி மார்க்கம் இஸ்லாம் என்று காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்ப 1,64,000 நபிமார்களை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அதில் 25 நபிமார்களை குர்ஆனில் கௌரவப்படுத்தியுள்ளார். அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாகவும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாகவும் அதுல சொல்லப்படுகின்றது. அதில் 10 பேரை மீண்டும் கௌரவப்படுத்தி அதில் 4 பேருக்கு வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மூசா நபி, ஈசா நபி, தாவூத் நபி, முகமது நபி அவர்கள் 4 பேருக்கும் வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துக்கும் நேரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அந்த நபிமார்கள் அவங்களுக்கு பொதிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முன்னோருக்கு வழங்கப்பட்டது போல் நோன்பு உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. அது போல அந்த காலத்துக்கு நேரத்துக்கு வந்த நபிமார்கள் அவங்க போதித்துக் கொண்டிருந்தார்கள். உதாரணமாக மூசா நபி ஒன்றை போதித்திருந்தார், தாவூத் நபி போதிக்கப்பட்டிருந்தார். சில நபிமார்களை இன்றும் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி அவர்களை கௌரவப்படுத்தி ஒரு நாளை சிறப்பாக ஹஜ் பெருநாள் என்று சொல்லப்பட்டு குர்பானி என்ற ஒன்றையும் அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், மனிதர்களை சிந்திக்கக்கூடியவராக படைக்கப்பட்டிருக்கின்றான் இறைவன். இந்த குர்ஆன் சொல்லுகின்றது, உயிரினங்களை படைத்து அதில மனிதர்களை சிந்திக்கக்கூடியதாக படைக்கப்பட்டிருக்கிறது. 6 அறிவு ஒன்றை கொடுத்து சிந்திப்பதற்கு உங்களுக்கு சிந்திக்கும்படி சொல்லுகின்றார். எதை எடுத்தாலும் நீங்க சிந்திக்க வேண்டும். திருமறையில் நிறைய கூறப்படுகிற இடங்களில் சிந்திப்பீராக, நீ சிந்தித்து பாரு, அப்படித்தான் சொல்லப்படுகின்றது. இப்ப குர்ஆனை நாங்கள் வாசித்துட்டு ஆரம்ப மொழியில் இருக்கிறது, அதை சும்மா நாங்கள் வாசித்து போது போவதற்காக அந்த குர்ஆன் வழங்கப்படவில்லை. அதில் இருக்கிறது என்ன, அது என்ன சொல்லப்படுகிறது, அதில் என்னத்தை சிந்திக்கப்படுகின்றது. உதாரணமாக இங்கு நான் 2-3 அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். மழை நீரை நீங்க சிந்தித்து பாருங்க என்று சொல்லப்படுகின்றது. வானத்திலிருந்து நீர் பொழிந்து அதனை உங்களுக்கு புகட்டுகின்றோம். அதை கொண்டு உங்களுக்கு அந்த பூமியை போத்தியுள்ளோம். அதன் மூலம் பசுமைப்படுத்தி அதன் மூலம் கால்நடைகளை உணவாக்கி அதை கொண்டு உங்களுக்கு செழுமையாக்கி உள்ளோம் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லோருக்கும் விளங்காது. என்ன, எப்படி சொல்லப்படுகின்றது என்று விளங்காது. அல் குர்ஆன் 15:32 வசனங்களில் இந்த வாக்கியம் சொல்லப்படுகின்றது. இது சாதாரணமாக படித்துக் கொண்டு போனால் என்ன மழை நீர் என்று சொல்லப்படுகின்றது விளங்காத. பூமியில் உள்ள நீரை நாங்கள் வானத்துக்கு அனுப்பி அதை திருப்பி நான் தருகின்றேன். பசுமையாக்கப்படுகின்ற புற்களை சொல்லப்படுகின்றது. புல்லால மூடப்பட்டிருக்கிறது, போத்தப்பட்டிருக்கிறது பூமி. அதன் மூலமாக கால்நடைகள் அதை உணவாக்கி கொள்கின்றது. அதிலிருந்து உங்களுக்கு இந்த வளர்ச்சியையும் விருத்தியையும் தருகின்ற கால்நடைகள் மூலமாக அதை உணவாகவும் வியாபாரமாகவும் தரப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதை சிந்திக்க வேணும் நாங்கள் என்ன சொல்லப்படுகின்றது என்று. அதே மாதிரி அந்த கடல் நீரை சிந்திக்கப்படுகின்றது. கடல் நீரை உங்களுக்கு ஒரு பகுதியை சுவையாகவும் ஒன்றை ஓப்பாகவும் தந்திருக்கின்றேன் என்று சொல்லப்படுகிறது. சிந்திப்பீராக, மனிதா சிந்திப்பீராக. அப்ப என்ன அங்க கடல் நீர் ஒரு பக்கம் சுவையாகவும் இருக்கிறது, ஒரு பக்கம் சுவை இல்லாம உப்பு ஓப்பாகவும் இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், அந்த முகத்துவாரம் என்ற பகுதிகளில் கடல் தடுப்பாக தந்துள்ளேன். அப்ப உதாரணமாக ஒரு போத்தல்ல தண்ணியை ஊற்றினா அந்த தண்ணீர் உப்பையும் ஊற்றி போட்டா அந்த தண்ணியை நாங்கள் குடிக்கலாம் இருக்கு, கலந்து விடும். ஆனால் இந்த முகத்து வர பகுதிகளில் நீங்க பாருங்க, ஒரு பக்கத்து நீர் ஓப்பாக இருக்கும், கடல் நீராக இருக்கும், ஒரு பக்கத்து நீர் குடிக்கக்கூடியதாக இருக்கும். அது நீங்க பாஸ்குடாவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல ஒரு பக்கத்து நீரை மக்கள் அருந்துவார்கள், ஒரு பக்க நீர்ல நீஞ்சக்கூடிய கடலாக இருக்கிறது. அங்கு தடுப்பாக தந்திருக்கிறது. அப்ப அதை யாரு செய்தார்? அப்படி ஒரு சக்தி இருக்கின்றது. அதை மனிதர்களாக செய்ய முடியாது. ஒரு தண்ணியை நாங்க போத்தல்ல ஊத்துனா அது கலந்து போய்விடும், அதுல கலர் மாறிவிடும், கட்டு போய்விடும். ஆனால் அங்க கலக்கப்படவில்லை. அங்க தடுப்புகள் ஒன்றும் இல்லை, அடுப்பு ஒன்றும் இல்லை. அந்த தண்ணீர் தான் இருக்கிறது. ஒரு பக்கம் சுவையாக இருக்கிறது, ஒரு பக்கம் ஒப்பாக இருக்கிறது. அதை செய்தவன் யார்? நாங்க சிந்திக்க மாட்டோமா என்று சொல்லப்போ உங்கள் கழிவான
அழிவான ஒரு உடையத்தில் இருந்து அருவருப்பான விடயத்தில் இருந்துதான் மனிதனை உருவாக்கி உள்ளோம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அருவருப்பு என்ன என்ன அந்த விந்து அணுவை சொல்லுகின்றது குர்ஆன். விந்து நாங்க மனிதர்களாக நான் அழகு, நான் உயர்ந்தவள், நான் கட்ட, நான் சிவப்பு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு வாழ்கின்றோம். நீ அவன் கருப்பன், அந்த நாட்டில் உள்ளவன் கருப்பன், இந்த நாட்டில் உள்ள வெள்ளவன், நாங்கள் பெருமை அடித்துக் கொண்டு வாழ்கின்றோம். ஆனால் எதிலிருந்து நாங்கள் உற்பத்தியாக்கணும்? அருவருப்பான அருவருப்பான 2 விடயங்களில் இருந்துதான், அந்த நீரிலிருந்து தான் நாங்கள் உருவாக்கணும். அந்த மனிதனை உருவாக்கியுள்ளார். அதை சிந்திக்க மாட்டியா என்று திருமறை கூறுகின்றது. அப்ப எடுத்து பாருங்கள், நாங்கள் சிந்திக்கவன் ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் சிந்திக்கவன் ஒரு வானொலியையோ ஒரு இணையத்தையோ இயக்குவதற்கு ஒரு மனிதன் தேவைப்படுகின்றார். இந்த இயற்கையை கொண்டு நீங்க சிந்தித்து பாருங்கள். இயற்கை எவ்வளவு அழகாக அந்த கடமையை செய்கின்றது. மனிதனாகிய நாங்கள் அந்த கடமையிலிருந்து மீறுகின்றோம். அதை இறைவன் திருமறையிலே சொல்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இறைவன் சொல்கின்றான், அவருடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து அந்த சந்ததியை உருவாக்குவதற்காக இறைவன் சொல்கின்றான், இந்த மரத்தை நீ அணுக வேண்டாம் என்று சொல்கின்றான். ஆனால் அங்கு சைத்தான் பூந்து, ஏனென்றால் சைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், அவன் பூந்து அதை நீ சாப்பிடு, இறைவன் உன்னை சொர்க்கத்திலிருந்து அனுப்புவதற்காகத்தான் உன்னை வைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அங்கு தடுமாறி போகின்றது மனிதன். அவன் அந்த சைத்தான் இறைவன் சொன்னதை நம்பாமல் நாம சாப்பிட்டா இறைவன் நம்மள்கிட்ட போய் சொல்கின்றான், நாம சாப்பிட்டா சொர்க்கத்துல நீண்ட காலம் இருக்கலாம் என்று சொல்கின்றான். நினைத்து அதை சாப்பிடுகின்றார்கள். அந்த இறைவனின் கட்டளையை மீறிய ஒரு காரணத்துக்காக அவர்கள் ஆடைகள் களையப்பட்டு சுவனத்தில் இருந்து வெளியாக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள், எறியப்பட்டார்கள். அந்த மனைவியோரிடத்திலும் கணவனோரிடத்திலும் எறியப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பு தௌபாவை செய்துதான் அவர்கள் கணவன் மனைவியாக மீண்டும் வந்தார்கள். ஆனா அப்படி ஆரம்பத்திலேயே பிழை செய்யக்கூடியவனாக மனிதன் இருந்திருக்கின்றான். நாங்கள் மனிதர்கள் பிழை செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் தௌபா மன்னிப்பு என்ற ஒரு பாவம் மன்னிப்பு என்று ஒன்று இருக்கின்றது எங்களிடத்துல. இறைவனுக்கு செய்கின்ற பாவம் ஒன்று, மனிதர்களுக்கு செய்கின்ற பாவம் ஒன்று. அது 2ஆக பிரிக்கப்படுகின்றது. அதிலும் பெற்றோர்களுக்கு செய்கின்ற பாவத்தை இறைவன் மன்னிக்கவே மாட்டான். அதுக்காகத்தான் சொல்கின்றான், உங்களை இளமை பருவத்தில் எவ்வாறு வளர்த்தார்களோ அதே போன்று நீங்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கடமையை இறைவன் எங்களோட கையில தந்திருக்கின்றார். சுவனத்தை தேடி நீங்க எங்கும் செல்ல வேண்டாம். நீங்க அந்த சுவனத்தை நீங்க தேடுவதற்கு நிறைய உழைக்க வேண்டாம். காசையோ பணத்தையோ உபயோகிக்க வேண்டாம். உங்கள் பெற்றோர்களை கனிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது அதிலே சொர்க்கம் இருக்கின்றது என்று இறைவன் சுட்டி காட்டுகின்றார். அதிலேயும் தாயின் பாதத்தின் கீழ் சொர்க்கம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார், எனக்கு தாயை நான் மதிக்க வேணுமா, கணவனை தந்தையை மதிக்க வேணுமா? அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் அழைத்தார். நான் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்? உன் தாயின் அழைப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றார். 2வது தரமும் கேட்கின்றார், உனது தாயின் அழைப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றார். 3வது தரமும் கேட்கின்றார், உன் தாயின் அழைப்பை ஏற்றுக்கொள், அதன் பிறகுதான் தந்தையின் அழைப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றார். ஏனென்று சொன்னால் அந்த குழந்தையை உருவாக்குவதற்கு தாய் எவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது பாருங்கள், தங்கப்பதக்கத்தை தாய் பெறுகின்றார், வெளிப்பிறக்கத்தை தாய் பெறுகின்றார், வெங்கலப் பிறக்கத்தை பெறுகின்றார். ஆறுதல் பரிசைத்தான் தந்தை பெறுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றது. தாய்க்கு, சகோதரிக்கு அந்த கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்றது. ஆனால் நீங்க சிந்திக்க வேண்டும். எடுத்த வாக்குல நீங்க சொல்லிவிட முடியாது, அடக்குமுறைக்கு வாழ்கின்றார்கள், இப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட முடியாது. சிந்தித்தால் தான் நாங்கள் அதை இந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி கொண்டு வாழ்கின்றார்கள், அந்த குர்ஆனை நாங்கள் தெரிந்து ஓதிக்கொள்ள வேண்டும். இன்று எத்தனைய மொழிகளில் வந்திருக்கிறது. எனது தாய்மொழி அரபில்ல, தமிழ். எனது தாய்மொழி தமிழ். ஆனால் அந்த மொழியை நான் அரபு மொழியின் மூலமாகத்தான் குர்ஆனை ஓத வேண்டும், அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கான கடைமுறைகளை பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அதை கற்று அதை நான் பேசுகின்ற மொழி எது? ஆங்கிலமாக இருக்கட்டும், நெதர்லாந்து மொழியாக இருக்கட்டும்,
இல்லை தமிழாக இருக்கட்டும், அதன் மூலமாக அது என்ன சொல்ல வருகின்றது, அது எதை சொல்கின்றது, எதை ஏற்றுக்கொள்ள சொல்கின்றது, எதை தடுக்கின்றது, எதிலிருந்து விலகச் சொல்கின்றது, இந்த வாழ்க்கை நிரந்தரமானதா, எது நிரந்தரமானது, எமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற கட்டுக்கோப்பை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அதை தெரியாத வரையில் நாமல் பேரளவில் இஸ்லாமியராகத்தான் வாழ்வோம். அதை கற்று ஒழுகி நாங்கள் அதில் இருந்து தடுத்ததை நாங்கள் விலகி அதில் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தால்தான் உண்மையான ஈமான் உள்ள முஸ்லிம்களாக நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி என்று அந்த களிமாவை எங்கள் பிறந்தவுடன் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் காதுகளில் ஊதுவார்கள். அதன் மூலமாக நாங்கள் எங்கள் வாயால முடிந்து வாழ்கின்றோம். அதை மரணத்தில் நாங்கள் உச்சரிக்காத வரை நாங்கள் சுவனம் அடைய மாட்டோம் என்று சொல்லப்படுகின்றது. அது தங்கள் நல்லா நாங்கள் வாழ்ந்தால், இந்த உலகத்தில் உழைத்திருந்தால், நன்மைகள் செய்து வாழ்ந்திருந்தால் தானாக வரும். சில உறவுகளுக்கு உறவினர்கள் அழுது கொண்டு சொல்லிக் கொடுப்பார்கள், அதை கண்ணால பார்த்திருக்க, இந்த களிமாவை சொல்லுங்க 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 என்று அவர்கள் சொல்ல முடியாமல் திரிப்பார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது அதை நிலைநாட்டிருந்தோம்னா தானாக வரும் என்று திருமறை கூறுகின்றது. அதை ஒழுகி நாங்கள் இன்மைக்கும் மறுமைக்கும் நல்லதை செய்து நாங்கள் வாழ்ந்து இந்த மன்னரை வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வாணி மோகன் அவர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாணி, தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் என்று. நன்றி. வணக்கம் சார். நிகழ்ச்சி இல்லை சுகாயினம் காரணமாக தவிர்க்கப்படுவதாக 3 வாரங்களாக வருகின்றது. அவரும் சுகம் பெற்று எப்போ வருகின்றார் அப்போ நிகழ்ச்சி நடக்கும். ஆகவே நீங்களும் சற்று நேரத்துக்கு உங்களை ரெடி பண்ணி கொள்ளுங்க. சரியா? நன்றி. நேரத்தில் உங்கள் நேரத்துக்கு முன்னாடியே செய்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். வணக்கம் மஜிதா முகமட் அவர்கள் இணைந்திருந்த நேரம். நன்றி. வணக்கம் தமிழக்கா. எனும் பொது சிந்தனைகள் இருப்பின் தரலாம். வணக்கம் மாணி. ஏதாவது பொதுச்சிந்தனை நம்பிக்கையாத்தான் மாதிரி நாங்கள் ஒன்றை செய்வதற்கு யோசிப்போம். உதாரணமாக, நான் நாளை ஒருவருக்கு போய் உதவி செய்வோம் என்று என் மனத்தை நம்பிக்கை கொள்வோம். ஆனால் அன்றைய நாள் சுவையின காரணமாகவோ ஏதோவோ அது தடைப்பட்டு விடுகிறது. ஆகவே இறைவன் எங்களுக்கு எதை வகுத்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்ற சிந்தனை எனக்கு வந்ததுவார். ஏனென்றால் நான் அன்று அழகிய மனிதர்கள் தொடக்கத்தை கேட்டுக்கொண்டேன் மாதிரி முழுவதும் கேட்டுத்தான் தட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஏதோ தடையை சுற்றுற மாதிரி இருந்தது. அன்றைய நாள் அன்றைக்கு போக முடியவில்லை. அதைத்தான் நான் நினைத்தேன். நாங்கள் நம்பிக்கையாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று மனதார நினைத்திருந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் தடைப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இது எனது காலை சிந்தனையில் வந்தது. வாணி, நன்றி, வணக்கம். எந்த இடத்துல போக முடியாம இருந்தது? அழகிய மலர்களுக்கு வாணி தட்டி கொடுக்க நான் தொடக்கத்திலே டைம் பார்த்து போட்டிருந்தேன். ஆனால் முடிவு எல்லாம் முடிந்து விட்டு எல்லாம் முடிந்த பின்புறால் மாதிரி எனக்கு அதை பார்க்கக்கூடியதா இருந்தது. அவ்வளோ உடம்பு சோர்வாக போய்விட்டார். அப்போ நான் நினைச்சேன், அந்த நான் நம்பிக்கையாக கட்டாயம் கேட்டு போக வேண்டும் என்று போட்டிருந்தது. ஆனால் உடனே சரியில்லாததால் அதே போகிறது சரியான கவலையாக இருந்தது. நான் முடிந்து பிள்ளைகளிடம் போக வேண்டியது. அதைத்தான் கூறுதல் மாதிரி நம்பிக்கையாக நாங்கள் இருந்தாலும் கூட எங்களை மீறி ஒரு நிகழ்வு நடக்க அது ஏனென்று எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, நம்பிக்கை கொள்ளுங்க. அடுத்த கிழமையாவது வந்து நான் தட்டு கொடுப்பேன். நிச்சயமாக. வணக்கம் வாணி. இந்த தமிழக்கா சொன்னது உண்மை. என்னன்னு சொன்ன அதுதான் இறை சக்தி என்று சொல்றது. அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்வோம்னா இன்சா அல்லாஹ் என்று சொல்கிறோம். ஒரு நிகழ்ச்சியை செய்யும் பொழுது இன்சா அல்லாஹ் சொன்னா இறைவன் நாடினா சொன்ன வருவன், இல்லாட்டி என்னால வர முடியாது. உதாரணமாக நாங்க கடன் வாங்குறோம் தான் யாக்களிட்ட கடன் வாங்கும் பொழுது நாங்க இன்சா அல்லாஹ் என்ன தர வசதி இருந்தால் நான் தருவேன், கலால் செய்து விடுங்கள் என்று சொல்லணும். ஒவ்வொரு நிகழ்விலையும் நாங்க சொல்ல வேண்டும். அந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏனென்று சொன்னால் அது அந்த வாக்குறுதி என்பது
இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்மையில அது ஒரு பெரிய பாரமாகப்படுகின்றது. அது நிறைவேற்றாவிட்டால், நான் சிலருக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கேன், அது சந்தர்ப்பத்தில் தட்டுப்பட்டு போய் இன்னும் மனதை உறுதி கொண்டிருக்குது. நான் சில விடயத்தை தாயத்திற்கு போய் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அது அந்த வாக்குறுதி கொடுக்கும்போது கட்டாயம் நாங்கள் யோசித்து சிந்திச்சு சொல்ல வேண்டும். ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிள்ளைக்குனாலும் நான் பெற்ற பிள்ளைக்குனாலும் சரிதான், கடைக்கு போய் நான் ஒரு சாமான் வாங்கி தாரேன் என்று சொல்றது கூட வாக்குறுதி தான். அதான் பிள்ளைங்க சொல்லுவார்கள், நீங்க சொன்னீங்க வாங்கி தரல, போய் சொல்லி சொல்லிட்டீங்க, அடம் பிடிச்சு கத்துவார்கள். பொய்ய நாங்கள் எழுதப்படுகின்றதா, அது பொய்யா நாங்க நினைத்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைக்கு பகுதிக்கு சொன்னது, ஆனால் அங்கு நீ பொய்யன் என்று எழுதப்படுமா? யோசித்து பாருங்க. அப்ப நாங்க கத்தில நடக்கிற மாதிரி இந்த உலகத்துல நடக்கணும். அப்படி நடந்தோம்னு சொன்னா நம்ம எந்த இதுவுமே நம்மளுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. மரணத்தை அழகாக சுவைத்து கொண்டு மரணத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம், பயப்பட தேவையில்லை. எங்களுக்கு அங்க ஒரு நல்ல அழகான வாழ்க்கை, இதோட ஒரு வாழ்க்கை அங்க அழகாக காட்டிக்கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கு. அந்த அது எல்லா மார்க்கத்திலையும் சொல்லப்படுகின்றது, எல்லா மார்க்கத்திலையும் மறுமை என்று சொல்லப்படுகின்றது, இன்னொரு வாழ்க்கை சோனம் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அக்கா சொன்னது உண்மையில 100% உண்மை. நாங்க எனக்கு அதிக நேரம் இப்படி நடக்கிறது, அதற்காக இந்த சிந்தனையை கொண்டு வந்து அதிகமாக இப்ப நாமளும் நான் இப்ப போகும்போது நான் கட்டாயம் வருவன். என்னோட ஒரு தோழி சொன்னார், நான் கட்டாயம் நான் உங்களோட இலங்கை போகக்குள்ள வருவன் என்று. அவர் மரணம் அடைந்து விட்டார். அப்ப யோசித்து பாருங்கள், இந்த மரணம் நான் வணங்குகின்ற மார்க்கத்தை சொல்லுகின்ற அசர தொழுகைக்கும் மகரி தொழுகைக்கும் இடையில் இருக்கிறது உங்களோட மரணம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இன்றைக்கு நான் மௌத்தாப்புறன்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு கேன்சர் நீ மௌத்தாயிருவா இந்த ஒரு கிழமைக்குள்ள. நாங்க எவ்வளவு சிந்திப்போம், எவ்வளவு கவலைப்படுவோம், எவ்வளவு முன்னெடுப்பை செய்வோம், யோசித்து பாருங்கள். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, உனது மரணம் அசர தொழுகைக்கும் மகரி தொழுகைக்கும் இடையில் இருக்கிறது, அந்த 4 மணித்தியாலத்துக்குள்ளதான் உனது மரணம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றது. அப்ப நாங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எந்த பாவமும் நாங்க செய்ய மாட்டோம். தெரியாம செய்யற பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கு, தெரிந்து செய்யற பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை, இறைவன் மன்னிக்காதவரை. அது உண்மைதான் பாணி, சொல்லி பாருங்க. இப்ப நீங்க தெரியாம ஒரு பாவம் செய்யறீங்க, அதை இறைவன் மன்னிச்சுட்டு போயிடுவாங்க நீங்க மன்னிப்பு கேட்டா. நீங்க தெரிஞ்சு செய்கிறீர்கள், அது பாவம் ஒன்று தெரிஞ்சு செய்தால் அதுக்கு இப்ப எங்களையும் காப்பாத்துறதுக்கு இப்ப சம நேரங்கள் எடுக்கும், சரியா? இப்போ ஒரு இல்லையா மருகுது, ஒரு கரப்பை தான் மருகுது, நெலியே தெரியுது. அப்போ வெளியே சாப்பிட்டுட்டு போட்டு மட்டும் இருப்பீங்களா? அடிச்சு கொள்ளத்தான் வேணும், அடிச்சு கொள்ற மணி, அது பாவம் மட்டும் சொல்லப்படுகிறது. இல்லை அதுக்கு வளர்த்து கொண்டு இருக்கல, வளர்த்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதே எலியால் தொல்லையும் இங்கே இப்போ செய்திகளில் இப்போ இங்கே இங்கிலாண்டில் எலி தொல்லை, மூட்டை, பேன் வேற வந்திருக்காம், கரப்பத்தான் போச்சு ஹாஸ்பிட்டலில், அதுவும் சரியா? ஓ அப்போ இவ்வளோத்தையும் வச்சு கொண்டு நீங்கள் இருக்க சொல்கிறீங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சமையல் இதுகளில் எல்லாம் சரி நான் சமைச்சதை வந்து எலியோ அல்லது புலியோ அல்லது பூரியை சாப்பிட்டு போட்ட மட்டும் இருப்பீங்களோ? இது பாருங்க, அதுகளுக்கு உணவு சாப்பிடத்தான் வேணும், அதுகளும் உயிர் தானே, இறைவன் படைச்ச உயிர் தான் அது. அதுக்கு செய்த பாம்பும் உயிர் தான் அது. அது இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஏன் எலி வருதுன்னு நாங்க சிந்திக்க வேணும். ஏன் எலி வருது வீட்டுக்குள்ள? ஒரு ஓட்டையால வரலாம், இல்லை நம்ம உணவுகளை போடுறதால வரலாம். போட்டுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கோம், மக்கள் வீடியோ எடுப்பாங்க, எங்களுக்கு பக்கமா இருக்கும். ஆனா அத அவங்க என்ன சொல்றாங்கன்னு வந்து எங்க வேலை செய்யற இடத்துல வந்து சொல்றாங்க, நீங்க அந்த பான் துண்டுகள் அந்த கூட்டி கிளீன் பண்ணிட்டு போங்க, அதுக்குத்தான் வருகுது எலி. இல்லை அது சரி, ஒரு வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, சரியா? இது இப்போ எங்களோட இடத்துல பார்த்தாலே இல்லை, கடைகளுக்குள்ள போனீங்கன்னாலே நிறைய விஷயம் பிடிபாடும், அதை மறைச்சிக்கிறது தான் வச்சுருப்பார்கள், சரியா? திரும்ப ரெஸ்டாரண்ட்லாம் தெரியுதான், இப்போ ஹாஸ்பிட்டல்களுக்குள்ள வீடுகள் எப்போ தெரியும், மற்ற சாமான் நேரங்களில் எப்போ பார்த்தாலும் ஈண்டு இல்லையான்னு வரும். அது சின்ன ஒரு இதுக்குள்ளால வரும். அவரை கலைக்கிறதுக்கு எல்லா கதவையும் திறக்கணும், அவரை கலைக்கிறதுக்கு. அப்போ இல்லையாண்டா ஆட்டிதான். அது சரி ஈஸியா சொல்லுவீங்க. அது சில நாட முடியும், சில நாட முடியாது. சில வசதிகள் இருக்குங்க கதவுகளுக்கு பூட்டு, அப்படி எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லிக்கொள்ளலாம், சரியா? சொல்லிக்கொள்ளலாம். அது சில விஷயங்கள் நடக்க முடியாது. அப்போ ஒரு கரப்பத்தான் பூச்சி வருது வீட்டுக்குள்ள வருது, சமரண்டு சொன்ன எல்லாம் வந்து சேரும். அப்போ சரி கடிக்கட்டும் மட்டும் நீங்க நல்லா ஆளாத்தான் இருக்கணும் விடுவீங்களா உடம்புல?
அடிக்கத்தான் அடிப்பதான் பார்ப்போம். அப்போ இல்ல, எல்லாத்துக்கும் தவிர்த்து நாங்கள் கொள்வது பாவம் சிறப்பு. பார்த்து கொண்டு இருக்க முடியாது. என்ன எங்களுக்கு தாக்க வர்றதுக்கு நாங்கள் தாக்கி தான் ஆகணும். அது தண்டவாடில் போனால் போகட்டும். இப்போ இந்த புனியெல்லாம் தண்டவாடில் போகுது, நாய் தண்டவாடில் போகுது. நாங்கள் ஏதாவது ஒரு சட்டை பண்ணால் அது கிடைக்குது. நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு இந்த உலகத்துல வாழ்றா, நிறைய சிந்திக்கணும். நீங்க சொல்றது சரி. நிறைய இருக்கு. பாவ புண்ணியம் மனிதரை பொறுத்தவரையில் தெரிஞ்சே செய்கிறார்கள் தான். ஒரு மனுஷனை குத்துக்கொலை செய்கிறதும் என்ன தெரியாமல் செய்கிறான்னு தெரிஞ்சேன்னு செய்கிறான். இதுதான் செய்றாங்க. இப்போ மார்க்கங்கள் இப்போ சமயங்கள் எல்லாம் ஒன்றைத்தான் சொல்லிக் கொடுக்குது. எல்லாருக்கும் உதவியை செய், எல்லாருக்கும் பாவத்தை செய்யாத, புண்ணியத்தை பண்ணு, எல்லாம் எல்லாம் பாவத்துலேயும் எல்லாரும் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறார்களா? இல்லை. இல்லை. அதுல பெரும்பாகங்களை நாங்க தவித்துக் கொள்ளலாம். சின்ன பாவங்களை விட்டுட்டு பெரும்பாவம் பெரும்பாவம் இல்ல. ஆனா எவ்வளவுக்கு தவிக்கலுமோ தவித்து வாழ்வது சிறப்பு என்றுதான் எனது சிந்தனையாக இருக்கிறது. தவிக்க எவ்வளவு முயற்சி செய்வோமோ இல்லை உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த வட்டி கொடுக்குறது பாவம் உண்டு. உண்மையிலேயே அது பாவப்பட்ட செயல், சரியா? ஆனால் ஏழாவது ஒரு கட்டத்தில் தான் நீ அவர்கள் இப்போ வட்டி கேட்குறாங்க. அதுக்கு தான் வாணி கடனை வெளிப்படுத்திருக்குது. கடன் கொடுக்கலாம். நாங்க கடனை கொடுக்குறதுலயே நிறைய அழகிய முன்மாதிரிகள் இருக்குது. இப்போ நீங்க கடனை நீங்க வந்து நீங்க கடன் கேட்குறீங்கன்னு சொன்னா நான் தருவன்னு வாங்க வேணுமா? முதலாவது அதை திருப்பி எப்படியாவது நான் கொடுக்க வேணும் என்று வாங்கணும். அவர்கிட்ட இருந்து நான் பெருமதியான சொத்துக்களை வாங்கக்கூடாது. அதுல அப்ப அவர் சொல்லுவாரு, இப்ப நீங்க சொல்லணும் கடன் வாங்கக்குள்ள எனக்கு தர முடியாட்டி நீங்க நான் ஏதாவது மொத்த பொண்ணுன்னு சொன்னா நீங்க கலாட் செய்து விட வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லணும். நீங்க சொல்லணும். அதுக்கு நான் ஏற்றுக்கொண்டாதான் அந்த கடனை பெற வேணும். அதை சிலாக்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க. உண்மையில நல்ல மனசு படைச்சாக்கள் வாழ்றாங்க இந்த உலகத்துல. அதான் மழை பெஞ்சு கொண்டிருக்குது இந்த பூமியில. எத்தனையோ பேர் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இல்லாட்டி பள்ளிவாசல்ல அவங்களோட மையத்தை வச்சுட்டு போவாங்க. கடனாளியான்னு கேட்பாங்க. குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாட்டி பைத்துல் மால்ல இருந்து அந்த பணத்தை கொடுப்பார்கள். அதை கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த மையத்தை அடக்கப்படும் கேட்பார்கள். அப்ப நம்ம குடும்பங்கள் யாரும் கடன் செய்திருந்தா அந்த குடும்பங்கள் அவர் மொத்தார நிலையில இருந்தா நாங்க போய் கதைச்சு அதை ஏற்றுக்கொள்ள வேணும். ஏன்னா பள்ளிவாசல்ல பொது இடத்துல போனா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா பொது இடத்துல வச்சு சொல்லுவார்கள் தொழுகை நடத்தின போது இந்த பேரை சொல்ல மாட்டேங்க. இந்த ஜனாசாக்குரியவர் கடனாளியாக இருக்கின்றார், யாராவது கடன் கொடுக்க வேணுமா முன்னுக்கு வாருங்கள் என்று அழைப்பார்கள். அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி. அது எங்களோட மையத்தை எடுக்கவே மாட்டாங்க. அதை ஏன்னு சொன்னா கடனோட போறது பெரிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. வட்டி கடன் கொடுக்கலாம், கடன் கட்டாயம் கொடுக்க சொல்லப்படுகிறது. கடன் கொடுக்க வேணும், கட்டாயம் கொடுக்க வேணும். வட்டி இப்ப இங்க வந்து தமிழ்லயே இருக்குது, நகை அடகு கடையாண்டு தமிழ்ல எழுதிருக்கு, சரியா? அப்ப முடியாத கட்டத்துல இப்ப எல்லாராலையும் பேங்க்ல லோன் எடுக்க முடியாது. நல்ல சிம்பிளா சொல்லுவீங்க போங்க. நீங்க விப்பீங்களா? நீங்க கொண்டு தாலி கொடியில இருந்து எல்லாத்தையும் கொண்டு விப்பீங்களோ? ஒரு கணவர் கட்டுற தாலி கொடிய கொண்டு விப்பீங்களோ? இன்றைக்கு வரைக்கும் நான் வல்லாய் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த இடத்துல இருந்து நான் அடகு வச்சதே இல்லை. எனக்கு கஷ்டங்கள் வரும்போது இந்த நகையை நான் வித்து இல்ல அது வந்து பிழை இல்லை. ஏன்னு சொன்னா அந்த நகைன்றது ஒரு முதல். இப்போ ஊரை பொறுத்தவரையில, இலங்கை பொறுத்தவரையில ஒரு வயல் செய்யறதுக்கு அது முதலீடா அமையுது. அங்க இப்போ ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு காசை வாங்குறத விட நான் அடகு வைக்கிறேன் அதை, சரியா? இப்ப அங்க எனக்கு தெரியல, அங்க அடகு வைக்கிறதுக்கு வட்டியா எனக்கு தெரியல. ஆனா இஸ்லாமியர்கள் செய்கின்றார்கள். அங்க வட்டியோ இரண்டு அப்புறம் அறுதியில போறேன்னு சொல்றதுதான் போயிருமான்னு சொல்லுவாரு. அப்ப ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப அவர் எங்கேயெல்லாம் போய் வாங்குறத விட இப்ப இது நீங்க ஒரு காலத்துல 50 பவுன்ஸுக்கெல்லாம் நாங்கள் தோடுகள் வாங்கியிருப்போம், சரியா? இப்ப அதே தோடு நீங்க இங்க 300 பவுன்ஸ் விற்கலாம்னு சொல்றீங்க சிம்பிளா. வாங்குறதுக்கு இல்ல பின்விட வேண்டி இல்ல. அது வந்து திரும்ப ஏதோ கஷ்டப்பட்டு அவர் அந்த வட்டியை கட்டி அவர் தன்னாக எடுக்க வேணும். விற்கிறேன்ட்டு சிம்பிளா சொல்லலாம். நீங்க ஒரு சின்ன ஒரு சுட வாங்குறதுக்கு எவ்வளவு தெரியுமா? இப்ப அந்த நகையை வாங்கி இப்ப நீங்க நகை எடுத்தபடியா நான் சொல்றேன். இப்ப நகையை நீங்க வாங்குறீங்க தானே, அந்த நகையை இப்ப அதை கொண்டு வைக்கக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? 10 ரூபாய்க்கு வைக்கீங்க உதாரணத்துக்கு. 2 மாதத்தால 10-15 ரூபா வரும். அதை கட்டையிலாட்டி 40 ரூபா வரும். அது கடைசியா வந்து அறுதியா போயிட்டு வாரத்தை விட வித்துட்டு அவருக்கு வேலையை முடிக்கிறது நம்மளுக்கு சுலபமா இருக்கு. அது சரி, சிம்பிளா சொல்லலாம். ஒரு பொருளை நாங்க உண்மையிலேயே இப்போ ஒரு கபட் எடுங்கல்ல, ஒரு கட்டில் எடுங்கல்ல, ஒரு மேசை எடுங்கல்ல, இப்பவும் நாங்க பயன்படுத்துறோம். அது என்ன பயன்படுத்தக்கூடியதாக இருக்காது. ஆனா
இப்போ இந்த பிள்ளைகள் என்ன சொல்லுது, அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். ஆனால் இப்போ வர பொருட்கள் என்ன நடக்குது, பார்க்க ஷோவுக்கு அழகாக இருக்கும், பாவனை குறைவு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இதை கொண்டு வைக்கிறோம். ஆனால் அதை எடுக்கிறதுக்கே 1000 பேர் நிற்குங்கள் அதில், அது இல்லாமல். அதுல நீங்க சொல்றது சரி. சிலாக்கள் எங்களோட பக்கமும் நிறைய இருக்குது. அமானா பேங்க் ஒன்று இருக்குது, அது சவுதி அரேபியா இயக்கி கொடுத்தது அமானா. அதுல வட்டி இல்லை அதுல, சரியா? எங்களோட பக்கத்துல எங்களோட மருமக பொடியெல்லாம் அதுல வேலை செய்யறாங்க. அப்ப சிலாக்கள் பேங்க்ல வேலை செய்யறதுக்கு சிலாக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்த வட்டியோட சம்பந்தப்பட்டு. சிலாக்கள் ஏற்றுக்கொண்டு போவாங்க, அது அவங்களோட விருப்பம். ஆனா இஸ்லாம் சொல்லுது அதுல நீங்க தவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது. எங்களோட அந்த அமான பேங்க்ல நீங்க அடிச்சு பாருங்க, வட்டி இல்ல. எப்படி நீங்க 50,000 ரூபாய் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த 50,000 ரூபாய்க்கு தவணை கொடுப்பாங்க. அது இஸ்லாமிய கிராமங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பேங்க். அடுத்தது அது ஊர்ல சொல்றீங்களா? ஊர்ல இருக்கு, வடத்திணையில திறந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்குது. பேரு அமானான்னு சொல்லியோ, அது சவுதி அரேபியாவும் அந்த இதுக்கு தானே ஏழு இஸ்லாமிய நாடுகள் அதுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட பேங்க் அது. இல்ல அதுல நீங்க தொழில் வாய்ப்புக்கு காசு கேட்டாலும் உங்களுக்கு கடன் தருவாங்க, வட்டி இல்லாத. அதை தவணை முறைப்படி கொடுப்பாங்க. அடவு வைக்கல, நீங்க வீட கொண்டு அடவு வைக்கல அப்படி ஒன்றும் இல்லை. அவங்கள ஊக்குவிப்பதற்கு காசு கொடுப்பார்கள். அந்த 1 லட்சம் வாங்கினா நீங்க 1 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். அது அப்போ குறிப்பிட்ட ஒரு காலம் கொடுப்பார்கள் தானே? ஒரு 3 இந்த சின்ன காலம் கொடுக்க மாட்டார்கள். அவங்களோட நிலம் அவங்களோட வருமானத்தை பார்த்து இப்ப வசதிக்காரார்கள் சொன்னா 5 வருஷம் 3 வருஷம் கொடுப்பார்கள். இப்ப தொழில் செய்யறார்கள், அன்னைக்கு தொழில் செய்யறார்கள்னா 10 வருஷம் கொடுப்பார்கள். அப்ப அவங்க உழைக்கிற காசுல ஒரு சின்ன சேமிப்பு மாதிரி அதை கொடுத்து கழிச்சு கொண்டு வருவார்கள். ஒரு புத்தகம் கொடுப்பார்கள், கொடுக்குற காசை கழிச்சு வருவார்கள். நகை நீங்க வீடு வைக்க இயலாது, இந்த வட்டிக்கு நீங்க காசு பெற இயலாது. அந்த அமானா பேங்க்ல இருக்குது. அது இஸ்லாமிய பகுதிகளில் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பேங்க். இப்ப கிட்டத்தட்ட ஒரு எங்களோட பகுதியில ஒரு 15-20 வருடங்களுக்கு முதல் அந்த பேங்க் வேற இடங்கள்ல இருந்தது, கொழும்புல. அதோட கிளை எங்களோட ஓட்டமாடியிலையும் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்படும் அது நல்ல விஷயம், நல்ல விடயம். அது என்னன்னா கோழி வளர்ப்புக்கு கொடுக்கிறார்கள், கைத்தொழிலுக்கு கொடுக்கிறார்கள், நெசவு பாய், அதுக்கெல்லாம் கடன் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் தான் கட்ட வேண்டும். அதுக்கு தவணை முறையும் ஈஸி தான். அது ஏன்னு சொன்னால் இந்த வட்டியில இருந்து நீங்க வெளியால போக வேண்டும். அது பொல்லாத ஒரு சாமான. அது எத்தனை பேர் வாணி தற்கொலை செய்திருக்கிறாங்க. இல்ல தற்கொலை மட்டும் இல்ல, இங்கேயும் எத்தனையோ பேர் நகையெல்லாம் பெரிய அறுதியா போச்சுதான். என்னன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துல கட்டையிலான்ட்டு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி டபுள் ஆகும், திரும்ப ட்ரிபிள் ஆகும். குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் கொடுப்பாரு. அந்த 6 மாதம் சொல்லி நாங்க போட்டு இருந்து நாங்க செத்துக்கு அப்புறம் அதை என்ன செய்ய போறோம்? அப்ப அந்த அம்மா வந்து அந்த ஆசையில போட்டு தானே இருக்க போறோம். அது பிள்ளைகள் இப்ப எழுதுறார்கள். இதெல்லாம் ஞாபகத்துக்கு நீங்க வச்சுக்கொள்ளுங்க, எங்களுக்குரிய தாங்க. நாங்க நினைக்கிற பிள்ளைகள் போடுதே இல்ல, வெள்ளி காதுல தோடுமே இல்ல சொல்கிறார்கள். இப்ப நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க தானே, அது தாங்கோ நாங்க கொண்டு வித்து போட்டோம், ஒரு காரை வாங்க போறேன், இல்லாட்டி வீட்டுக்கு போட போறேன், அல்லது பிரயோசனமா இப்ப வீடு இருந்தாலும் ஊர்ல வீடு இருந்தாலும் நாங்க போக போறதும் இல்லை, அங்க வாழ போறதும் இல்லை. நீங்க வித்தப்பட ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இந்த மூத்த நாள் என்ன சொன்னான்னு தெரியுமா? அப்ப நான் உங்களோட நகையை நீங்க விட்டு போட்டுமா, நீங்க ஊரு பாருங்க, மக்காவுக்கு போங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க மாமா சொல்லுதுகள். அது தேவையில்லைன்னு சொல்ல, நாங்க ஆசையில போனா வாங்கி கொண்டு கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல, நானும் வாங்கி கொண்டு கொடுக்குறதா. இப்போ வந்து அவர் பிறந்த நாள் வந்து அதை வச்சு கொடுக்குறோம். நான் ஏன்னா நாங்க அப்படி பழக்கப்பட்டுட்டோம். பழக்கப்பட்டு உடுப்பு வாங்கினா என்னத்துக்கு நகையை வாங்க, அதுகள் வேணாம் என்று சொல்லுறது. அதோட காதுல ஒன்றுமே இல்லை. எங்க கல்யாணத்துக்கு போனா சரிதான், அது மொத்தமாயி வருது. ஆமாம், நாம நம்ம தெளிப்புக்கு போட்டுட்டு வந்து அப்ப நாம அந்த பிள்ளைகளுக்கு என்னத்துக்கு நாங்க அம்மா தந்த அப்பா தந்து விலாசத்தோடு போட்டு அந்த சென்டிமெண்ட் எல்லாம் இப்ப சரி வராது. அதை வச்சு போட்டு என்ன செய்ய போறீங்க? அம்மா அப்பா ஆட்டுக்குடி தந்தாண்டே நகை தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அம்மா அப்பாவை அண்ணன் அம்மாவை. இப்போ சிலர் சொல்லுவாங்க, அவர் சாக போறாரு, அவர் மூக்குத்தி எனக்கு தான் கொண்டதான் தனக்கு ஞாபகம் இருக்குமா? இந்த கடவுளை போட்டது வயிற்றுக்கு வச்சு 10 மாதம் கஷ்டப்பட்டது ஞாபகம். அப்ப அம்மா அப்பா இல்லை, இதை கொடுத்ததான் ஞாபகம் வைப்பீங்களா நீங்க? அந்த மூக்குத்தியே விட்டுட்டு நாங்களும் செத்து போயிடுவோம். இல்ல அத வர புடுங்குறதுக்கு இருக்கிறாரு இல்லையா பக்கத்துல, நீங்க வர அது ஆசையை சொல்லலாம். எனக்கு நகை பைத்தியம் நான் என்று சொல்லலாம். அதுக்காக அம்மாடு நான் இது எந்த சென்டிமெண்ட் எந்த இது
என்றெல்லாம் என்னது உங்களுக்கு ஆசை சொல்லுங்க எனக்கு நான் நகை பிசாசு எனக்கு ஒரு மாலை போட்டா தான் வடி ஒன்றுக்கு மேல நீ என்னத்தை போட போறாங்க என்னத்தை போட்டாலும் அந்த கோயில்ல இருக்கிற சாமி மாதிரி தான் இருக்கும் ஆனா வடிவு இல்ல அது சாமிக்கு வடிவா இருக்கு ஆனா சில பிள்ளை தெரியல விரும்புதெல்லாம் இருக்கும் இங்க ஒன்றை போட சொன்னாலே இங்க 1008 கதை சொல்லப்படும் சொல்லப்படும் வேறொரு பைக்கு இந்த இடத்துல வாங்கி இந்த பக்கத்துல ஸ்வாட்ட மார்க்கெட் இருக்கிற ஒரு இடத்துல 2-3 கிழமைக்கு முதல் அவ கணவனை பிரிந்து வாழ்ந்த இளம் பெண் 55 வயது அவ கோயிலில எல்லாம் அந்த பூசையெல்லாம் செய்யக்கூடிய எல்லாம் உதவியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெண் நகை நிறைய வச்சிருந்திருக்கிறா மனசு அத இவ எங்கெல்லாம் கூட போட்டுட்டு போயிருக்கிறா வந்து வெட்டி ஆளை சாக்காட்டி போட்டு எல்லாம் நகையும் கொண்டு போயிட்டாங்க இப்ப என்ன தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் போன வாரம் தான் சவத்தை எடுத்தது அப்ப யோசித்து பாருங்க இந்த நாட்டுல இதெல்லாம் தேவையில்லை மூடி கட்டி கொண்டுதான் போறோம் அப்படி போறோம்னு சொன்னாலும் காருக்குள்ள வச்சு போடலாம் மடிவா நகையில காருக்குள்ள வச்சு கலட்டி கொண்டு வரலாம் தனியா இருந்த மனுஷி என்ன அழகான பொம்புல வெட்டி நீங்க காருக்குள்ள போட்டாலும் இறக்குள்ள போட்டாலும் அவர்களுக்கு தெரியும் ஆசிய நாட்டு மக்கள் சாரி கட்டி போனா சவர் போட்டு போனா இவர்கள்ட்ட இருக்குன்னு இருக்கோ இல்லையா அவர்கள் ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுவார்கள் கொண்டு போனா அப்புறம் பாப்பாரு இல்ல வந்தா அப்புறம் வரட்டு மட்டும் வெயிட் பண்ணுவார்கள் அதுதானே ஒரு தரம் முந்தி இப்ப கனகாலத்துக்கு ஒரு பகுதி சொன்னாங்க பிரான்ஸ்ல கள்ளம் வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு தமிழ் எழுதிட்டு போனா